படமே இதாங்க. ஒரு சேவல் இது பலி ஆகுதா பலி ஆகலையா, இதுதான் கதை. ஏன்னா உண்மையிலே சிவகார்த்திகை ஃபைனான்ஸ் பண்ணாரு, அவரே நடிக்க முடியாதுங்க. சூரிய தவிர யாரும் நடிக்க முடியாது. ஏன்னா நான் இப்படி பண்ணியிருக்க மாட்டேன். அதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிராம சைடு இன்னமும் இந்த மாதிரி பெண்களை போட்டு அது ஓப்பனா சொல்லணும். ஒன்லைன் என்னன்னா, வேற ஜாதி பையனை லவ் பண்ணிட்டு வரான், அதை இவன் வெளியூர் போகும்போது இவன் எப்படி தடுக்கிறான்றதா கதை. அது நார்மல் டெம்ப்ளேட், ஆனால் அதை ரொம்ப ரா அண்ட் ரஸ்டிக்கா காமிச்சிருக்காங்க. அது ஒரு ஷாட்டுக்கும் கொஞ்சம் என்னமோ டிலே பண்ற மாதிரி, நடக்கிற ஷாட்ல இருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் டிலே பண்ண மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப பொறுமை வேணும் பாக்குறதுக்கு. இயல்பா எடுத்திருக்காங்க, ரொம்ப ரா அண்ட் ரஸ்டிக்கா. அவர் ஃபர்ஸ்ட் படம் கூழாங்கல்லாம் அப்படிதான் எடுத்திருந்தாப்புல, இந்த படமும் அப்படிதான் எடுத்திருக்காப்புல. கொஞ்சம் பொறுமை வேணும் பாக்குறதுக்கு. ஆனா அவர் எப்படி சொல்றது, ஒரு அடிமைத்தனம் மாதிரி எடுத்திருக்காப்புல. பெண்களை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க, இன்னும் கிராம சைட்ல என்னென்ன மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு அப்படின்றத இயல்பா எடுத்திருக்காப்புல. படம் ரொம்ப ஒரு முக்கியமான படம், ஒரு முக்கியமான கருத்தை பேசுது. அதை ரொம்ப ஓவர் டூ பண்ணாம எது சொன்னா கரெக்டா இருக்குமோ அந்த இதுல சொல்லியிருக்காங்க. அது எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு கதை, இது எல்லாருக்கும் ரீச் ஆக வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னமும் கிராமத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது சிட்டில இருக்கிற மாதிரி நம்மளுக்கு பெருசா தெரியறதில்ல. that was fantastic. ஸோ எப்படின்னா ஒரு கிராமத்தில் என்ன நடக்குமோ அதை அப்படியே கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் மூவி. கிளைமேக்ஸ் நம்ம கிட்ட விட்டுருக்காங்க. ஸோ நம்ம என்ன வேணா யோசிக்கலாம். அது சூரியோட ஆக்டிங், ஆனா பென் ஆக்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கு. அந்த லைவ் சவுண்ட்ஸ், லைவ் டப்பிங் தான் படத்தோட மெயின் பிளஸ். நல்லா இருக்கு. அதுதான் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு, அது சூப்பரா இருக்கு. அது ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்ல. சூரிய ஆக்டிங்கும் சரி, ஆனா பென் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ரொம்ப உண்மையாவே ரெண்டு பேரே பாராட்டணும். அதான் மியூசிக் இல்லாத ஒரு பெரிய பிளஸ் தான் படத்துல. ஆனா என்னன்னா கொஞ்சம் படம் ஸ்லோ, ரொம்ப பொறுமை வேணும் படம் பாக்குறதுக்கு. கமர்ஷியல் படம் பாக்குறவங்க யாருக்கு பிடிக்காது. கிளைமேக்ஸ் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா முடிச்சுட்டாங்க. அது சொல்ல விரும்பல, அதை நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும். பட் ஆனா ரொம்ப பொறுமை வேணும். கண்டிப்பா நான் அதை பண்ணியிருக்க மாட்டேன் நான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு அந்த பேய் ஓட்டும் போது உடம்புலாம் டச் பண்றாங்க, வயிறுலாம் டச் பண்றாங்க. ஸோ அதை பார்த்துட்டு சூரி ஒரு மாதிரி ஆயிடுறாரு. நான் சூரியா இருந்தானா கண்டிப்பா பண்ண விட மாட்டேன் நான். ஸோ இது ஒரு வார்னிங் மாதிரி நமக்கும், நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இது பண்ணணும் அப்படின்ட்டு. இமோஷனல் பெருசா இது இல்லை, பட் படம் கனெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு அது இமோஷனலா உங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகும். படத்துல அழற சீனோ அந்த மாதிரிலாம் இமோஷனலா இல்லை, பட் அந்த கோர் நம்ம கனெக்ட் ஆயிடுச்சுன்னா படம் ரொம்ப நம்மள அஃபெக்ட் பண்ணும் அந்த படம். அது கமர்ஷியல் படம் மாதிரி இருக்காது. ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். ரொம்ப ஸ்லோவா போகுது படம். மூட நம்பிக்கை சொல்லுவாங்க. எங்க கிராமத்துல மதுரை மாவட்டத்துல இந்த முனீஸ்வரன் கோயிலு சேவலை வச்சு பேய் பூச்சிச்சு, பிசாசி பூச்சிச்சு, அதுதான் நான் பாத்துக்கிறேன். ஆனா அனுபவப்பட்டு சொல்ல, இது அனுபவத்துல இந்த மருந்து வச்சு இந்த டியூப் வச்சு உரிவாங்க. இதெல்லாம் எங்க கிராமத்துல நடந்தது. எனக்கு எங்க அப்பாவுக்கு அது மாதிரி நடந்தது. ஆனா அதெல்லாம் இல்லைன்னு இந்த கதையை முடிச்சுக்கிறாப்புல, மக்களுக்கிட்ட ஒப்படைச்சிட்டாப்புல. அதுதான் அந்த வினோத்துடைய டேலண்ட் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நாங்க தான் இப்ப சிந்திக்கிறோம், இது என்னது, அந்த பொண்ணு ஒரு பொண்ணு ஒருத்தரை லவ் பண்ணிக்கிறாப்புல ஜாதி அடிப்படையில். அது பித்து பூச்சியுமே வைக்கிறது. அப்ப என்ன நினைப்பாங்க, பேய் தான் பூச்சின்னு நினைப்பாங்க. யாருக்கிட்ட பேச மாட்டேன். கல்லுக்குள் ஈரான்னு ஒரு படம் பாத்தீங்களா, பாரதி ராஜா, அருணான்னு ஒரு லேடி இருப்பாங்க. அவங்களோட முக பாவனை அப்படியே இருக்குதுங்க. அப்படியே உட்காந்துக்கிறாங்க. இப்படியா அப்ப என்ன நினைப்பாங்க, பைத்தியம் தான் பூச்சின்னு நினைப்பாங்க. டெக்னிக்கலா பிரில்லியண்டா இருந்துச்சு. படத்துல பாட்டு இது எதுவுமே கிடையாது. இது ஒரு படமா பார்க்கறத விட அந்த குடும்பத்தோட நம்மளும் சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம். இதன்படி நடக்கணும். நிறைய பேருக்கு இது ஒரு விழிப்புணர்வா இருக்கும். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அது அந்த ஒரு இயற்கையா இருக்கு, நம்ம ஒரு டிராவல் பண்ற மாதிரி இருக்குது. அந்த இல்ல அப்பல அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் ஆனா நீங்க பார்க்கணும். நிறைய ஒரு மூட நம்பிக்கையில தகர்க்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல படம், நல்ல கருத்து, அருமையா இருக்கு. எல்லாரோட இதுவுமே நல்லா இருக்கு, இயற்கையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படின்னா ஒரு நேரடியா ஒரு அனுபவத்துல இருக்கும். இப்ப நம்மளுடைய லைஃப்ல எப்பவுமே மியூசிக்ங்கிறது கிடையாது ஆக்சுவல் சிச்சுவேஷனுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது ஒரு புது அனுபவமா இருக்கு, ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பா இருக்கு, நல்லா இருக்கு, தெளிவா இருக்குது அந்த பொண்ணு. உண்மையிலே படம் அருமையா முடிச்சிருக்காப்புல. ஒரு ஆட்டோ அதுதாங்க சவுண்டு. யாரு ஏஆர் ரகுமான் மியூசிக்கும் கிடையாது, இளையராஜா மியூசிக்கும் கிடையாது, ஜிவி பிரகாஷ் மியூசிக்கும் கிடையாது. அந்த ஆட்டோ சவுண்டு தான். அந்த காட்டுல போறாங்க, அந்த குலதெய்வ கையில தேங்காய் உடையிற, இதான் கதை.